Hello students, today வந்து 10th standard chapter 6 trigonometry முக்கோணவியல்னு தமிழில் சொல்லுவோம். அதில் இருக்க exercise 6 pointsல இருக்க sums எல்லாம் பார்க்க போகிறோம். exercise 6.5 வந்து multiple choice questions. ஸோ அதில் எது கரெக்டான ஆப்ஷனோ எது கரெக்டான ஆன்சரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி ஆப்ஷன்ஸ் மட்டும் டேரெக்டாக எழுதியிருப்பேன். ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ சம்முக்கு பார்க்கலாம். First question write பண்ணுறேன். The value of sin square theta plus 1 divided by 1 plus tan square theta is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். sin square theta plus 1 divided by 1 plus tan square theta வின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். sin square theta நான் அப்படி எழுதிட்டேன். 1 divided by 1 plus tan square theta அப்படிங்கிறத நம்ம secant square thetaன்னு எழுதலாமா? ஸோ அதுதான் நான் 1 plus tan square theta equal to secant square theta. ஸோ நான் அதை எழுதியிருக்கேன். இதுக்கு பதிலாக நான் secant square theta எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1 by secant square theta வந்து cos square theta வா? ஸோ sin square theta plus cos square theta equal to என்ன? இதோட வேல்யூ என்ன? 1. ஸோ இது என்ன? ஆப்ஷன் பி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். tan theta cosecant square theta minus tan theta is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. tan theta cosecant square theta minus tan thetaவின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். tan theta இங்கே tan theta இருக்குது, இங்கே tan theta இருக்குது. ஸோ tan thetaவை நான் காமனாக வெளில எடுக்கிறேன். ஸோ tan theta ரிமைனிங் என்ன இருக்குது? cosecant square theta minus 1. அப்போ tan theta cosecant square theta minus 1 வந்து cot square theta into cot square theta வா? அப்போ cot theta என்ன எழுதலாம்? 1 by tan theta equal to cot theta. ஸோ இந்த cot thetaக்கு பதிலாக 1 by tan theta எழுதுறேன். இங்கே ஸ்கொயர்டு இருக்குல்ல, ஸோ நான் மறக்காமல் இங்கே ஸ்கொயர் போடுறேன். அப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஒரு tan thetaவுக்கு கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் ஒரு tan theta இருக்கும். அப்போ ஈக்குவல் டு 1 by tan theta. அப்போ 1 by tan thetaங்கிறது என்ன? cot theta. ஸோ cot theta எழுதுறேன். cot thetaனா என்ன? ஆப்ஷன் டி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, cot theta அப்படிங்கிறத ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்டு சம் பார்க்கலாம். If sin alpha plus cosecant alpha the whole square plus cos alpha plus secant alpha the whole square equal to k plus tan square alpha plus cot square alpha, then the value of k is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு கேவோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். sin alpha plus cosecant alpha the whole square plus cos alpha plus secant alpha the whole square equal to k plus tan square alpha plus cot square alpha எனில் கேவின் மதிப்பு காண்க. ஸோ இதை எடுத்தோன்னே இப்போ பார்த்தோன்னே இது எப்படி இருக்குது? a plus b the whole square இருக்கா? ஸோ இந்த ஃபார்முலா படி நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாமா? கன்வெர்ட் பண்ண என்ன கிடைக்கும்? a square plus b square minus plus 2ab கிடைக்குமா? ஸோ a plus b the whole square இதையும் அப்படி இந்த ஃபார்முலாவுக்கு கன்வெர்ட் பண்ணணும், இதையும் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ரெண்டும் அப்படி தானே இருக்குது. ஸோ ரெண்டே தான். ஃபஸ்ட்டு நான் இதை எடுத்துக்கிறேன். அப்போ sin squared alpha plus cosecant squared alpha plus 2ab. அப்போ 2 ஏவோட வேல்யூ என்ன? sin alpha cosecant alpha ப்ளஸ்ஸா. நெக்ஸ்ட்டு காசு இதையும் இதே மாதிரி ஃபார்மேட்டுக்கு எழுதுகிறேன். ஸோ cos squared alpha plus secant squared alpha plus 2 cos alpha secant squared alpha எழுதிட்டேன்னா இது வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிக்கிறாங்க? k plus tan squared alpha plus cot squared alpha அப்படின்னு எழுதிக்கிறாங்களா? ஸோ நான் அதை எழுதிட்டேன். இப்போது நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு கேயோட மதிப்பு தானே வேணும். ஸோ எனக்கு கேயோட மதிப்பு தானே வேணும். கேவை இந்த பக்கம் வச்சுட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். இந்த பக்கம் கொண்டு வரது இல்லாமல் இது எதையும் ஆட் பண்ண எனக்கு வந்து 1 கிடைக்கும். அதாவது ஐடென்டிஸாக நம்ம எழுத முடியும் அப்படிங்கிறத படி நான் ஆர்டர் பண்ணி எழுத போகிறேன். சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அதுதான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு sin square theta plus cos squared alpha, sin squared alpha plus cos squared, ஏன்னா sin plus cos 1. ஸோ sin squared alpha cos squared alpha எழுதிக்கிறேன். அதாவது இந்த sin squared alpha இந்த cos squared alpha, இந்த sin squared alpha இந்த cos squared alpha ரெண்டும் ப்ளஸ் தானே. ஸோ ப்ளஸ் sin squared alpha plus cos squared alpha அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த 2 into sin cosecant இருக்கிறதெல்லாம் வந்து செகண்டாக எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது cosecant squared alpha எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு முடிஞ்சு ப்ளஸ் cosecant squared alpha இந்த பக்கம் இருக்க டேனில் இருந்ததுல இந்த பக்கம் ப்ளஸ் tan squared alpha ப்ளஸ் cot squared alpha இதையும் நான் இந்த பக்கம் கொண்டு போகிறேன்.
So cosecant squared alpha minus cot squared alpha plus secant squared alpha minus tan squared alpha plus 2ab ன்னு இருந்ததுல அதில் 2 sin alpha into இந்த கொசிக்கனை வந்து நான் என்ன எழுதலாம் 1 by tan எழுதலாம். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 1 by sin எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சீக்கிரம் 1 by cos எழுதிட்டேன். ஓகேங்களா? அதான் இப்போ 2 sin alpha into 1 by sin அப்போ ப்ளஸ் 2 cos into 1 by cos alpha equal to k. அப்போது sin squared alpha plus cos squared alpha ஓட வேல்யூ என்ன 1. cosecant squared alpha plus minus cot squared alpha வேல்யூ என்ன 1. secant squared alpha minus tan squared alpha வேல்யூ என்ன 1. ஸோ 2 இந்த இது கேன்சல் ஆயிரும். சைனு கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது 2 இருக்குது. ப்ளஸ் இது கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது 2 இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது 7 கிடைக்குது. ஸோ கேவோட வேல்யூ வந்து 7. ஸோ ஆன்சர் வந்து பி. ஆப்ஷன் பி வந்து தான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் sin theta plus cos theta equal to a and secant theta plus cosecant theta equal to b, then the value of b a squared minus 1 is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழில் ரிப்பீட் பண்ணுற sin theta plus cos theta equal to a மற்றும் secant theta plus cosecant theta equal to b எனில் b வந்து a squared minus 1 இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ b a squared minus 1 தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ a கொடுத்துட்டாங்க, b கொடுத்துட்டாங்க, இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? இந்த ஆர்டர் படி நான் ஃபார்ம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பியோட வேல்யூவா, பியோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, அந்த வைங்க நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஏவோட வேல்யூ இங்கே ஒரு ஸ்கொயர்டு இருக்குது, ஸோ ஸ்கொயர்ட் போடுறேன், மைனஸ் 1 போட்டுட்டேன். இது பார்க்க எப்படி இருக்குது, a + b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா? ஸோ நான் அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். a + b + 2ab அந்த ஃபார்மெட்டில் இதை நான் கன்வெர்ட் பண்ணுறேன். இதை வந்து சீக்கன் டீட்டான்னு என்ன எழுதலாம் 1 by cos டீட்டான்னு எழுதலாம். கொசிக்கன் என்ன எழுதலாம் 1 by sin எழுதலாம். ஸோ நான் அதை அப்படியே எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து a + b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதுகிறேன். a + b + 2ab. ஓகேங்களா? இது a, இது என்னோட b, அப்படி எழுதிட்டேன். இங்கே ஸ்கொயர்டு இருக்குது, a squared + b squared + 2ab அந்த ஃபார்மெட்டில் எழுதிட்டேன். ரிமைனிங் இருக்க -1 அப்படி எழுதிட்டேன். ஸோ sin theta + cos theta என்ன 1. ஸோ 1 போட்டுட்டேன். இங்கே வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை என்ன பண்ண என்ன ஆகும், sin theta இங்கே cos theta ஆகும், கீழே வந்து sin theta into cos theta ஆகுமா? ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதோட வேல்யூ 1 ப்ளஸ் 2 sin theta cos theta -1. இந்த +1 -1 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும் 2 sin theta cos theta தான் இந்த பக்கம் இருக்கும். இது அப்போ இது கேன்சல் ஆயிருமா? அப்போ sin theta + cos theta into 2 இருக்கும். அப்போ sin theta cos thetaங்கிறது என்ன ஏவா? sin theta plus cos thetaங்கிறது a. அப்போ இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது, அப்போ 2a. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் a 2a. இதுதான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 5x = secant theta மற்றும் 5/x = tan theta எனில் x² - 1 by x² இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் அப்படியே இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். இஃப் 5x = secant theta and 5/x = tan theta then x² - 1 by x² is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். 5x = secant theta அது எழுதிட்டு 5x = tan theta என்ன கொடுத்துருக்காங்களோ ஸ்டேட்மெண்ட் அப்படி எழுதிட்டேன். அப்போது x = secant theta / 5 எழுதலாமா? அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருமா? நெக்ஸ்ட்டு 1 by x. அப்போ இந்த 5 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிவைடட் பை ஆயிருமா? இப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது 1 இருக்காது. ஸோ 1 by x = tan theta / 5. அப்போது போத் சைடு நான் ஸ்கொயர் எடுக்கிறேன். ஸ்கொயர் எடுத்தேன்னா ஏன்னா இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க x² - 1 by x² அதோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு கிடச்சிருச்சு, இங்கே x கிடச்சிருச்சு, இங்கே 1 by x கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு கொடுத்துருக்கிற இதில் படி இதோட வேல்யூ என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். போத் சைடு நான் ஸ்கொயர் எடுக்கணுமா? ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் எடுத்தேன்னா x² = secant² / 5² பட்டோன்னா 25. அதே மாதிரி 1 by x² = tan² theta 5 எடுத்தோன்னா 25. ஸோ இதை வந்து இந்த ஃபார்மெட் எழுதுகிறேன். அப்போ x² வேல்யூ மைனஸ் இது 1 by x² வேல்யூ போட்டுட்டேன்னா
நெக்ஸ்ட் இதெல்லாம் மைனஸ் பண்ணலாம். அப்போ 1/25 காமனாக நான் வெளில எடுக்கிறேன். வெளில எடுத்துட்டேன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டா. அப்போ சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ என்ன? 1. அப்போ 1/25 இன்ட்டு 1 வந்து என்ன? 1/25 தான். ஆப்ஷன் பி. இதுதான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் 6th சம் கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். If sin theta equal to cos theta, then 2 tan square theta plus sin square theta minus 1 is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. sin theta equal to cos theta எனில் 2 tan square theta plus sin square theta minus 1 இன் மதிப்பு என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். sin theta equal to cos theta அதை நான் வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு sin theta equal to இங்கே ஸ்கொயர்டு இருக்கா? ஸோ அப்போ எனக்கு வந்து செகண்ட்லேருந்து போத் சைடு நான் ஸ்கொயர் எடுக்கிறேன். ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 2. இது வந்து நான் ஒரு செகண்ட் டிவிஷன் மாதிரி 2ன்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ சைன் டீட்டா காஸ் டீட்டான்னு எழுதல 1 மைனஸ் சைன் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டாவா? ஸோ காஸ் டீட்டாக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் டீட்டான்னு எழுதுறேன். இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸோ நான் இங்கே ஸ்கொயர் போடுறேன். ஸோ இந்த பக்கம் 1 இந்த பக்கம் வச்சுட்டு இந்த சைன் இந்த பக்கம் கொண்டு வந்தால் சைன் டீட்டா இன்ட்டு sin theta plus sin theta ஆகுமா? அப்போ இதை வந்து நான் என்ன எழுதலாம்? 2 sin square theta எழுதலாமா? ஸோ அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் டேரெக்டாக. 2 sin square theta equal to 1. அப்போ sin square thetaங்கிறது அப்போ இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா 1 divided by 2ன்னு வருமா? அப்போ sin square theta வந்து 1 divided by 2. இது வந்து என்னோட தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இது வந்து எதுக்கு ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ tan theta நான் என்ன எழுதலாம்? 2 அப்படியே எழுதிட்டேன். tan theta என்ன? sin square theta divided by cos square thetaன்னு எழுதலாம். அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டாக்கோட வேல்யூ வந்து என்னென்னு எனக்கு தெரியும்? காஸ் டீட்டான்னு தெரியும் இந்த ஈக்குவேஷன் 2 படி. அப்போது நான் சைன் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதுறேன். அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டாவை கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டாவோட மதிப்பு என்னென்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆல்ரெடி 1/2ன்னு இந்த தேர்ட் டிவிஷனில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அந்த வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் 2 + 1/2வா? ரிமைனிங் இருக்க -1. அப்போ 1 + 1/2 என்ன வரும்? 2ல் 1 போச்சுன்னா 1ஆ? ஸோ 1 + 1/2. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 3/2. ஸோ அவர் ஆன்சர் இஸ் 3/2. ஆப்ஷன் பி. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் 7th சம் பார்க்கலாம். 7th சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். x = a tan theta மற்றும் y = b secant theta எனில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். இஃப் x = a + tan theta and y = b secant theta தென் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். x = a tan thetaன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் tan theta விட்டு தெரிச்சுட்டு இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா x / aன்னு மாறிடுமா? ஸோ x / a = tan theta. அதே மாதிரி சீக்கன் இந்த பக்கம் வச்சுட்டு y / b = secant theta அப்படின்னு எழுதுகிறேன். நெக்ஸ்ட் tan thetaவை நான் என்ன எழுதலாம்? இந்த வேல்யூ இங்கே y = b secant thetaன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போது secant thetaன்னு வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ secant theta minus tan theta அப்புறம் ஸ்கொயர் எடுத்தோம்னா secant square theta minus tan square theta = 1ன்னு கிடைக்குமா? ஸோ இது மைனஸ் இது என்ன வேல்யூ? 1. ஸோ இதுக்கு என்னன்னு எனக்கு தெரியும்? y/bன்னு தெரியும். அப்போ ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ ஸ்கொயர்டு. ஸோ y² divided by b² minus x² divided by a² = 1. இது என்ன? ஆப்ஷன் ஏ. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 1 + tan theta + secant theta நெக்ஸ்ட் 1 + cot theta minus cosecant theta is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 1 + tan theta + secant theta 1 + cot theta minus cosecant thetaவின் மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. சொல்யூஷன் போயிடலாம். 1 + tan thetaவை sin by cosன்னு எழுதுகிறேன் ப்ளஸ் சீக்கனை 1/cosன்னு எழுதுகிறேன். இங்கே காட்டை வந்து cos theta divided by sin thetaன்னு எழுதுகிறேன். இங்கே கொசிக்கனை வந்து 1/sin thetaன்னு எழுதுகிறேன். ஓகேங்களா? எழுதிட்டு 1 + இதை பார்க்குறக்கு எப்படி இருக்கு? இங்கே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? இந்த 1 + 1 அப்படியே நான் வச்சுட்டேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் sin theta cos theta ப்ளஸ் 1 இங்கே cos theta போயிருமா? சாரி,
இங்கே 1 இருக்குது, இங்கே சைன் பை காசு இருக்குது, இங்கே 1 பை காசு இருக்குது. அப்போ இங்கே காசு இங்கே இருக்குது, ஆனால் இங்கே எதுவும் இல்லை, இங்கே 1 இருக்குது. ஸோ நான் பேஸை ஈக்குவல் பண்ணுறக்காக நான் இங்கே காசால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் 1 டிவைடட் பை காஸ் தீட்டாவா? ஸோ காமனாக இருக்குது, ஸோ 1 டைம் எழுதிக்கிறேன். சேம் இங்கேயே அதே தான் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே சைன் இருக்குது. ஸோ சைனால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை சைன் தீட்டா. இப்போ இது ஃபுல்லாக நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன். இதை பார்க்க எப்படி இருக்குது? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இருக்கா? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மெட்டில் நான் இதை கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ ஏ ஸ்கொயர் என்ன? இது ஏ வந்து காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி என்ன? 1. ஸோ 1 ஸ்கொயர் அதை எழுதியிருக்கேன். டிவைடட் பை காஸ் இன்ட்டு சைன். அதை நான் அப்படியே நான் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். ஏன்னா இதுக்கு இடையில மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தானே இருக்குது. ஸோ நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்கொயர்டா. ஸோ உள்ள ஸ்கொயர் பண்ணுறேன். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2, அதாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அந்த ஃபார்மெட்டில் எழுதுகிறேன். அப்போ 2abனா இது மைனஸ் 1. இந்த 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும். ஸோ 1 அப்படி எழுதிட்டேன். ரிமைனிங் இங்கே இருக்கிறது அப்படியே நான் எழுதிட்டேன். அப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா வந்து 1 ப்ளஸ் 2 காஸ் இன்ட்டு சைனை அப்படியே எழுதிக்கிறேன் மைனஸ் 1. மைனஸ் 1 ப்ளஸ் 1 வந்து கேன்சல் ஆயிடும். டிவைடட் பை இந்த காசு சைனு இது கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2. ஆப்ஷன் சி இதுதான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் சி 2ங்கிறது தான் நம்மளோட 8th கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். a cot theta plus b cosecant theta equal to p மற்றும் b cot theta plus a cosecant theta equal to q எனில் p square minus q square இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். a cot theta plus b cosecant theta equal to p and b cot theta plus a cosecant theta equal to q then p square minus q square is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். அப்போது p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் தானே. இதை எப்படி எழுதலாம்? p ப்ளஸ் q p மைனஸ் q, அதாவது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் b a மைனஸ் b அந்த ஃபார்மேட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ பியோட வேல்யூ நமக்கு தெரியும், க்யூவோட வேல்யூ தெரியும். ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா இந்த ஃபார்முலாவில்? ஸோ பியோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும், a cot theta ப்ளஸ் b cosecant theta அதுதான். ப்ளஸ் க்யூவோட வேல்யூ என்னன்னு தெரியும், b cot theta ப்ளஸ் a cosecant theta. ஸோ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இன்ட்டு இங்கே இருக்க இன்ட்டு அந்த இன்ட்டு தான் இது. ப்ளஸ் பியோட வேல்யூ என்னன்னு தெரியும், சேம் அந்த வேல்யூ மைனஸ் கியூவோட வேல்யூ என்ன தெரியும் அது போட்டுட்டேன்னா. அப்போது இது எல்லாம் சேர்ந்தது. இதிலிருந்து நான் a ப்ளஸ் பியை காமனாக எடுத்துட்டு அப்போ காட் தீட்டா ப்ளஸ் a ப்ளஸ் பி இந்த கொசிக்கன் தீட்டான்னு எழுதலாமா? இந்த a ப்ளஸ் பி நான் காமன் எடுத்துட்டேன். இது காட் தீட்டாவுக்கு காமன் தானே. காட் தீட்டா ப்ளஸ் a ப்ளஸ் பி கொசிக்கன் தீட்டான்னு எழுதுகிறேன். ஓகேங்களா? இன்ட்டு அதே சேம் ப்ரொசீஜர் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதே தான் பண்ணுறேன். a ப்ளஸ் பி காட் தீட்டா மைனஸ் a ப்ளஸ், அதாவது ஏவெல்லாம் ஒரு பக்கம் பிரிக்கிற p எல்லாம் ஒரு பக்கம் பிரிக்கிற. சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான். இங்கே காட் தீட்டா இருக்கா, இங்கே காட் தீட்டா இருக்குது. a ப்ளஸ் பி வெளியே எடுத்துட்டேன். சிங்கிள் காட் தீட்டா. நெக்ஸ்ட்டு a ப்ளஸ் b அது என்ன கொசிக்கன் இருக்குது. ஸோ கொசிக்கன் தீட்டா சேம் a மைனஸ் பி காட்டு மைனஸ் இந்த மைனஸு a மைனஸ் பி கொசிக்கன்ட். ஓகேவா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதான். நெக்ஸ்ட்டு a ப்ளஸ் பி காமனாக வெளியே எடுத்துட்டேன். ரிமைனிங் என்ன இருக்குது, காட் தீட்டா கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டு a மைனஸ் பி காமனாக எடுத்துட்டேன். காட் தீட்டா கொசிக்கன் தீட்டா மைனஸ் சிம்பிள் இருக்குது மைனஸ். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம், a ப்ளஸ் பி a மைனஸ் பி என்ன, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அதை தான் எழுதியிருக்கேன், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதை காட் ப்ளஸ் கொசிக்கன் இந்த ரெண்டையும் நான் அப்படியே எழுதிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் a ஸ்கொயர் மைனஸ் இது காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன, மைனஸ் 1. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த மைனஸால் நான் போத் சைடும் மைனஸாக மல்டிப்ளை பண்ணேன்னா இந்த மைனஸ் கேன்சல் ஆயிருமா? அப்போ மைனஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டுன்னு ஆயிருமா? அப்போ இங்கே வந்து மைனஸ் 1 வந்து ப்ளஸ் 1 ஆயிரும். ஸோ இதை நான் எப்படி எழுதுகிறேன், 1ஆல் எது மல்டிப்ளை பண்ணாலும் சேம் வேல்யூ தான். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இது வந்து ஆப்ஷன் பி ஆன்சர். பி
ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் 10th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். If the ratio of the height of the tower and the length of the shadow is root 3:1, then the angle of the elevation of the sun has measure அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு கோபுரத்தின் உயரத்திற்கும் அதன் நிழலின் நீளத்திற்கும் உள்ள விகிதம் √3:1 எனில் சூரியனை காணும் ஏற்றக்கோண அளவானது டிகிரி என்னன்னு ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ இதுதான் டயக்ராம் வரைஞ்சிட்டோம். சூரியனை பார்க்குறக்கான ஹைட் வந்து நான் இங்கே ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். ஏற்ற கோணத்தில் பார்க்குறாங்க. இங்கே இருந்துட்டு இங்கே ஒரு ஹியூமன் இருக்காங்கன்னா இங்கே இருந்துட்டு ஏற்ற கோணத்தில் பார்க்குறாங்க. இது என்ன டிகிரின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ tan θ இது ஒரு வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா. ஸோ tan θ ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்ன ஹெச், அட்ஜசன்ட் வந்து எக்ஸ். ஸோ tan θ அப்போ n/2ன்னு கொடுத்துருக்காங்க. √3 டிவைடட் பை 1 √3:1. ஸோ √3 டிவைடட் பை 1. அப்போ tan θ ஈக்குவல் டு √3. tan √3ங்கிறது எந்த டிகிரியில் கிடைக்கும்? 60 டிகிரி. ஸோ θ வேல்யூ வந்து 60 டிகிரி. ஸோ ஆப்ஷன் டி ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 60 டிகிரி அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் 11th சம் பார்க்கலாம். ஒரு மின்கம்பமானது அதன் அடியின் சமதள பரப்பில் உள்ள ஒரு புள்ளியில் 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துகிறது. முதல் புள்ளிக்கும் b மீட்டர் உயரத்தில் உள்ள இரண்டாவது புள்ளிக்கும் மின்கம்பத்தின் அடிக்கும் இறக்க கோணம் 60 டிகிரி எனில் மின்கம்பத்தின் உயரமானது என்னன்னு கேட்டிருக்காங்க. மீட்டரில் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் அப்படியே கொஸ்டினை வந்து இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். த எலக்ட்ரிக் போல்ஸ் subtends an angle of 30 degree at the point on the same level as its foot at a second point b meters above the first. The depression of the foot of the pole is 60 degree. The height of the pole in meter is equal to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிசிடி, அதாவது ஒரு போல் இருக்குது, த எலக்ட்ரிக் ஒரு மின்கம்பம் இருக்குது, அதன் அடி சமதள பரப்பில் உள்ளது. அப்போ 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு போல்னு வச்சுக்கலாம். இந்த போல் வந்து பி மீட்டர் உயரத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி மீட்டர் உயரத்தில் இங்கிருந்து ஏற்ற கோணத்தில் 30 டிகிரி, இறக்க கோணத்தில் 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆஃப் பிசிடி tan 60 வந்து ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட்டு. அப்போ பி டிவைடட் பை ஏ, இது ஏ. ஓகேங்களா? ஸோ ஏ. அப்போ √3 tan 60யோட வேல்யூ என்ன? √3. அப்போ பி டிவைடட் பை ஏ. எனக்கு ஏ வேணும்னா என்ன? பி டிவைடட் பை √3. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் 30 டிகிரி, அதாவது ஏற்ற கோணத்தில் பார்க்கலாம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி tan 30 டிகிரிங்கும் போது ஹெச் ப்ளஸ் பி இது ரெண்டே ஆட் பண்ணால் தானே எனக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ ஹெச் ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ. அப்போ tan 30யோட வேல்யூ வந்து 1/√3. அப்போ ஹெச் ப்ளஸ் பி டிவைடட் பை ஏனா ஏ இந்த பக்கம் வச்சுட்டு √3 இருக்குன்னா √3 ஹெச் ப்ளஸ் பி. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அப்போது b/√3 ஈக்குவல் டு √3 ஹெச் ப்ளஸ் பி. அப்போது இந்த √3 நான் இந்த பக்கம் கொண்டு போனேன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷன் ஆகும். இந்த ஸ்டெப்பை இங்கே நான் செய்கிறேன். b/√3 இன்ட்டு √3 ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் பின்னு கிடைக்குமா? அப்போ √3ங்கிறது என்னவாகும்? b/√3 ஸ்கொயர்டுன்னு ஆகும். அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா b/3 b/3 ஹெச் ப்ளஸ் பிங்கிறது என்ன? ஆப்ஷன் பி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, b/3 ஹெச் ப்ளஸ் பி அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் 12th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். A tower is 60 meter height. Its shadow is x meter. Shadow is x meter shorter when a sun altitude is 45 degree. Then when it has been 30 degree, then x is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கோபுரத்தின் உயரம் 60 மீட்டர் ஆகும்.
சூரியனை காணும் ஏற்ற கோணம் 30 டிகிரியிலிருந்து 45 டிகிரியாக உயரும் போது கோபுரத்தின் நிழலானது எக்ஸ் மீட்டர் குறைகிறது எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கோபுரத்தின் உயரம் வந்து 60 மீட்டர். இதுதான் கோபுரம். இதோ 60 மீட்டர் இருக்குது. சூரியனை காணும் ஏற்ற கோணத்தில் 30லிருந்து 40 மாறுது. அதாவது சூரியன் வந்து அப்படியே ஹைட்டாக இங்கே வரும்போது நிழல் வந்து 30 டிகிரியிலிருந்து 45 டிகிரியாக இதாகுது. ஸோ அதை தான் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனில் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். இன் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆஃப் ஏபிசி tan 45 டிகிரியாக இருக்கும்போது ஆப்போசிட் டிவைடட் பை adjacent அப்படின்னா என்ன 60 டிவைடட் பை ஏ. ஸோ tan 45ஓட வேல்யூ என்ன 1 60 டிவைடட் பை ஏ. அப்போ ஏ ஈக்குவல் டு 60 இன்ட்டு 1 60 தான். ஸோ ஈக்குவல் டு 60 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆஃப் ஏபிடி அதாவது tan 30 பார்க்கும்போது 60 டிவைடட் பை 60 ப்ளஸ் எக்ஸ். இந்த வேல்யூ எனக்கு 16 தெரிஞ்சிருச்சு. அப்போ இதோட எக்ஸ் தானே. அப்போ 60 ப்ளஸ் எக்ஸ். அப்போ tan 30ஓட வேல்யூ என்ன 1/√3 60 டிவைடட் பை 60 ப்ளஸ் எக்ஸு. அப்போ 60 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 60√3. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா இந்த √3 இந்த பக்கம் இன்டூல் ஆகுமா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60√3 மைனஸ் 60யா. அப்போ 60√3 மைனஸ் 1 60 காமன் எடுத்தோம்னா வெளில எடுத்துட்டோம்னா 60 வெளில வந்துடும். √3 மைனஸ் 1ன்னு இருக்குமா. ஸோ 60√3ஓட வேல்யூ வந்து 1.732ன்னு தெரியும். ஸோ -1 இது ரெண்டே மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் 0.732 கிடைக்குமா. அப்போ 60 இன்ட்டு 0.732 இதை ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது 43.92 மீட்டர். இது வந்து ஆப்ஷன் பி. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். பல அடுக்கு கட்டடத்தின் உச்சியிலிருந்து 20 மீட்டர் உயரமுள்ள கட்டடத்தின் உச்சி அடி ஆகியவற்றின் இறக்க கோணங்கள் முறையே 30 டிகிரி மற்றும் 60 டிகிரி எனில் பல அடுக்கு கட்டடத்தின் உயரம் மற்றும் இரு கட்டடங்களுக்கு இடையே உள்ள தொலைவானது மீட்டரில் காண்க. So the angle of depression of the top and bottom of 20 meter tall building from the top of the from the top of a multi-storied building are 30 degree and 60 degree respectively. The height of the multi-storied building and the distance between two buildings in meters எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஆஃப் ஏஇபி இது ஒரு பில்டிங் இது வந்து 20 மீட்டர். அப்போ இது 20 மீட்டர்னால் இது 20 மீட்டராக தான் இருக்கும். ஸோ அதுதான். ஸோ மேலேருந்து கீழே இறக்க கோணத்தில் என்ன 60 டிகிரியில் பார்க்குறாங்க. உச்சியை வந்து 30 டிகிரியில் பார்க்குறாங்க. கீழே வந்து பாட்டமை வந்து 60 டிகிரி பார்க்குறாங்க. ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இது 20னா இது தான். அப்போ இதோட ஹைட் எனக்கு தெரியாது. ஸோ நான் ஹெச்ன்னு வச்சுக்கிட்டேன். இதுக்கு ரெண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ நான் அது ஏன்னு வச்சுக்கிட்டேன். இந்த பில்டிங்கோட ஹைட் வந்து 20 மீட்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்தலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆஃப் ஏஇபி tan 30 டிகிரி. ஸோ ஹெச் டிவைடட் பை ஏ ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட்டா. ஸோ அப்படின்னா ஹெச் டிவைடட் பை ஏ. இது ஏ தானே. இது ஏனா இது ஏ தான். ஸோ ஏ அதுதான் எடுத்திருக்கேன். அப்போ √3யா. இந்த 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√3. அப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியாது. அப்போ ஏ ஈக்குவல் டு √3 டிவைடட் இன்ட்டு ஹெச்ன்னு வருமா. இது என்னோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆஃப் ஏடிசி அதை எடுத்துட்டேன்னா tan 60 டிகிரி. அப்போ ஹெச் ப்ளஸ் 20 டிவைடட் பை ஏ. அப்போ இதோட வேல்யூ என்ன √3. அப்போ ஹெச் ப்ளஸ் 20 டிவைடட் பை ஏன்னா அப்போ ஏ ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் 20 டிவைடட் பை √3. இது வந்து என்னோட 2ஆக எடுத்துக்கிறேன். அப்போ ஏவோட வேல்யூ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நான் ஈக்குவல் பண்ணால் எனக்கு ஹெச் என்னன்னு தெரிஞ்சிருமா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதை தான் பண்ண போகிறேன். அப்போ √3 ஹெச் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் 20 √3. அப்போ √3 ஹெச் இருக்குது. இந்த √3 இந்த பக்கம் போச்சுன்னா √3 இன்ட்டு √3 ஆகுமா. அப்போ √3 ஸ்கொயர்டுன்னு ஆகும். ஸ்கொயர்டுக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன இருக்குது 3ஹெச்ன்னு இருக்குது. ஸோ அதுதான். அப்போ ஹெச் ப்ளஸ் 20. அப்போது
இந்த h இந்த பக்கம் போச்சுன்னா என்ன 2h minus h அப்போ 3h minus h 2h ஆகும் equal to 20 அப்போ h equal to divided by 2 போட்டால் 10 20 divided by 2 10 so h equal to 10 கிடைச்சிருச்சு இந்த வேல்யூவை நான் வந்து ஈக்குவேஷன் இந்த 1ல வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் சப்ஸ்டியூட் பண்ண a equal to √3 into 10 அப்போ h plus a equal to 10 plus 20 equal to 30 அப்போ a equal to 10 √3 அதாவது இதில் செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 13 கிடைக்கும் இது வந்து 10 √3 கிடைக்கும் அப்போ 30, 10 √3 அப்படிங்கிறது என்ன ஆப்ஷன் டி ஸோ ஆப்ஷன் டி தான் என்னோட ஆன்சர் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் 14th sum 2 persons are standing x meters apart from each other and the height of the first person is double that of the other if from the middle point of the line joining their feet an observed finds the angular elevation of their tops to be complementary then the height of the shorter person in meters கேட்டிருக்காங்க இரண்டு நபர்களுக்கு இடைப்பட்ட தொலைவு x மீட்டர் ஆகும் முதல் நபரின் உயரமானது இரண்டாவது நபரின் உயரத்தை போல இருமடங்காக உள்ளது அவர்களுக்கு இடைப்பட்ட தொலைவு நேர்கோட்டின் மைய புள்ளியிலிருந்து இரு நபர்களின் உச்சியின் ஏற்ற கோணங்கள் நிரப்பு கோணங்கள் எனில் குட்டையாக உள்ள நபரின் உயரம் மீட்டரில் காண்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டு நபர்கள் அந்த ரெண்டு நபர்களை நாம் இப்படி வச்சுக்கிறோம் ஒருத்தங்க இதுங்க இன்னொருத்தங்க இவங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போது அது என்னன்னு சொல்லிட்டாங்க எக்ஸ் மீட்டர்னு சொல்லிட்டாங்க ஸோ எக்ஸ் மீட்டர் அவங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து எக்ஸ் மீட்டர்னு சொல்லிட்டாங்க எக்ஸ் என்ன போட்டுக்கிறோம் ஓகேங்களா அப்புறம் இன்னொரு ஹிண்ட் என்ன கொடுத்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு நபரின் உயரனாது இரண்டாவது நபரின் உயரத்தை போல் இருமடங்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு நபர் ஹெச்னா ரெண்டாவது இருமடங்கும்போது 2h தானே இருப்பாங்க ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் 2hன்னு சொல்லிட்டு அப்போ இது ஹெச் இது ஹெச் இப்போ 2h ஓகேங்களா அப்போது உச்சி ஏற்ற கோணங்கள் நிரப்பு கோணங்கள் எனில் குட்டையாக உள்ள நபரின் உயரம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க ஷார்ட்டாக இருக்கிற பர்சனோட உயரம் அதாவது இது இவங்க தானே ஷார்ட்டு ஸோ இவங்களோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ tan 90 minus theta வந்து அப்போ என்ன adjacent-ஆ opposite divided by adjacent tan theta-னா அப்போ 2h divided by x by 2 போட்டுக்கிறேன் அப்புறம் tan theta வந்து h divided by x by 2 அப்போ cot theta வந்து 4hன்னு எழுதலாமா இப்போ இந்த டயக்ராம் படி பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த இது எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல tan 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னு வரும் ஏன்னா இதை வந்து நம்ம தீட்டாவை எடுத்துக்கிறோம் அப்போ 90 டிகிரி மைனஸ் தீட்டா எடுத்தோம்னா ஆப்போசிட் divided by adjacent-ஆ opposite divided by adjacent ஸோ அப்படி பார்த்தோம்னா 2h divided by x by 2 அப்படின்னு எழுதுவோமா 2h divided by x by 2 அப்படின்னு எழுதுவோமா ஸோ 2h divided by x by 2 நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் இந்த தீட்டா அப்போ இந்த tan தீட்டான்னு எழுதுகிற அதே ஆப்போசிட் divided by adjacent ஸோ h வந்து x by 2 அதாவது இது வந்து ட்ரையாங்கிள் ABC இது வந்து ட்ரையாங்கிள் CECD ஓகேங்களா இது ட்ரையாங்கிள் ECDயோடது இது ட்ரையாங்கிள் ABCயோடது ஓகேங்களா நெக்ஸ்ட் இது tan 90 மைனஸ் தீட்டான்னு இருக்குது இதை நான் வந்து காட் தீட்டான்னு எழுதுகிறேன் காட் தீட்டான்னு எழுதிக்கிட்டேன்னா இந்த 2 வந்து மேலே போச்சுன்னா 4h divided by xன்னு ஆகுமா அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் இது வந்து ட்ரையாங்கிள் ABCயோடது இது வந்து ட்ரையாங்கிள் ECDயோடது நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த 2 மேலே போச்சுன்னா 2h divided by xன்னு ஆகுமா அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் இதை வந்து காட்டை நான் நெக்ஸ்ட் என்னென்னு எழுதலாம் 1 by tanன்னு எழுதலாம்
அப்போ 1 by tan equal to 4h divided by x. இந்த tan thetaவை வந்து 2h divided by x எழுதிக்கிறேன். அப்போ tan thetaவை வந்து நான் ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். ரெசிப்ரோக்கல் பண்ணேன்னா தலைகீழ் ஆகுமா? அப்போ tan theta equal to x divided by 4h. போத் சைடு தலைகீழ் ஆகுதா? அதான் எழுதியிருக்கு. அப்போ இந்த tan theta equal to 2h divided by x. இப்போ இந்த ரெண்டையும், இது 1ன்னு எடுத்துக்கிறேன், இது 2ன்னு எடுத்துக்கிறேன், இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறேன். ஃப்ரம் 1 and 2. ஓகேங்களா? 1 and 2 எடுத்தோம்னா x divided by 4h equal to 2h divided by x. அப்போ x cross multiply பண்ண x squared equal to 4 into 2 8 h squared. So h squared இந்த பக்கம் வச்சுட்டு x squared divided by 8 ஆகுமா? அப்போ h equal to root எடுத்தோம்னா இது கேன்சல் ஆயிருமா? அப்போ h equal to x divided by root 8. அப்போ root 8 நம்ம இப்படி பிரிக்கலாம், 4 into 2ன்னு பிரிக்கலாமா? அப்போ 2 into 2 4ஆ? அப்போ ஒரு 2 ஸ்கொயர்டுன்னு ஆச்சுன்னா அப்போ ரூட் கேன்சல் ஆயிருமா? அப்போ 2 ஒரு 2 வெளியில் வந்து ரிமைனிங் இந்த 2 மீட்டர் ரூட்டுக்குள்ளே இருக்கும். அப்போ அது x divided by 2 root 2. ஸோ ஆப்ஷன் பி, x divided by 2 root 2ங்கிறது ஆப்ஷன் பி. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஒரு ஏரியின் மேலே h மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து மேகத்திற்கு உள்ள ஏற்ற கோணம் பீட்டா. மேகபிம்பத்தின் இறக்க கோணம் 45 டிகிரி எனில் ஏரியிலிருந்து மேகத்தில் உள்ள உயரமானது மீட்டரில் காண்க. The angle of elevation of a cloud from a point h meters above the lake is beta. The angle of depression of its reflection in the lake is 45 degree. The height of the location of the cloud from the lake. அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். இதுதான் ஒரு லேக்கு. ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த லேக் மேலே விழுகுது. இது வந்து க்ளவுடு. ஓகேங்களா? இங்கேருந்து நம்ம அந்த பார்க்கும்போது, அதாவது ஃபஸ்ட்டு இந்த பீட்டா கோணத்தில் ஏற்ற கோணத்தில் பார்க்குறோம், கீழே வந்து இறக்க கோணம் வந்து 45 டிகிரியில் பார்க்குறோம். ஸோ அதை மாதிரி அப்போ இதுனா சி, இது சி டேஷ். இதுக்கு இருக்கிற ஹைட் வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். இதிலிருந்து இது கீழே இருக்கிறது வந்து ஹெச் ப்ளஸ் ஏ, இது ரெண்டும் சேர்ந்தது தான் இதோட இதாக இருக்கும். ஸோ அதான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுதான் லேக் மேலே இருக்க இந்த தான் அவங்க பார்க்குறாங்க. ஹெச் உயரம், இது ஒரு ஹெச் உயரம்னு கொடுத்துருக்காங்க. இது நாம் எதுவாக வேணால் வச்சுக்கலாம். ஒரு குன்றா வச்சுக்கலாம், இல்லாட்டி ஒரு தூணாக வச்சுக்கலாம், எதுவாக வேணால் வச்சுக்கலாம். ஒரு லேக்குள்ளே இருக்க ஒரு தூணாக கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த ஹெச் உயரத்தில் இருக்க அந்த தூணோட மேல் பாயிண்ட்லேருந்து மேலே பார்க்குறாங்க. ஸோ அதே கீழே பார்க்குறாங்க, அந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து கீழே பார்க்குறாங்க. எவ்வளோ? 45 டிகிரி. இது பீட்டான்னு பார்க்குறாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாம். இன் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசி டேஷ், ஏசி டேஷ் இந்த ஹோல் எடுத்துக்கிறேன். அது வந்து என்ன? 45 டிகிரி. ஸோ 45 டிகிரி ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட்டு 2h ப்ளஸ் ஏ. இங்கே ஒரு ஹெச் இருக்குது, இங்கே ஒரு ஹெச் இருக்குது. ஸோ 2h ப்ளஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ். அப்போ 2h ப்ளஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ். 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2h ப்ளஸ் ஏ. இது வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏஇசி, ஏஇசி இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஓகேங்களா? எடுத்தேன்னா tan பீட்டா டிகிரியா? பீட்டா டிகிரியில் தான் பார்க்குறாங்க. ஸோ பீட்டா டிகிரி. அப்போ ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட்டு ஏ டிவைடட் பை எக்ஸ். ஓகேங்களா? அப்போ இதை நான் எக்ஸ் வேல்யூன்னு எடுத்து ஏ டிவைடட் பை tan பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து நான் ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரம் 1 and 2 இதிலிருந்து நம்ம இது இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். ஏஇசி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறாங்க. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டா இது வந்து பீட்டா டிகிரி தானே, ஏற்ற கோணத்தில் தானே பார்க்குறாங்க. இதுதான் க்ளவுடு. ஸோ ஏற்ற கோணத்தில் பார்க்குறாங்க. ஸோ tan பீட்டா வந்து பீட்டான்னு இருக்கிறங்காட்டி அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட்னா ஏ டிவைடட் பை இந்த வேல்யூ எக்ஸ். இந்த இது என்னன்னு தெரியாது. ஸோ நான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை tan பீட்டா. எக்ஸ் வேல்யூ இந்த கொண்டு விட்டேன், tan பீட்டா இந்த கொஞ்சம். இது வந்து நான் 2ன்னு வச்சுக்கிறேன். இதிலிருந்து நான் டெரைவ் பண்ண போகிறேன். அப்போ 2h ப்ளஸ் ஏ ஒன் சைடு, ஏ ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை tan பீட்டா. அப்போ 2h ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை tan பீட்டா ப்ளஸ் ஏ இந்த போச்சுன்னா மைனஸ் ஏ. ஓகேங்களா? அப்போ ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 ஏவை வந்து காமனாக வெளியே எடுத்தோன்னா என்ன கிடைக்கும்? 1 பை tan பீட்டா மைனஸ் 1ன்னு கிடைக்குமா? இந்த ஏ காமனாக வெளியில் போயிடுச்சுன்னா
ஈக்குவல் டு அது எதுக்கு ஈக்குவல் 2hக்கு ஈக்குவல். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 2h இதற்கு வந்து ஏவை இந்த பக்கம் வச்சுட்டு இது மொத்தமும் இந்த பக்கம் வருது. அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், டிவிஷன் ஆகும். அப்போ 2h டிவைடட் பை 1 டிவைடட் பை tan பீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு ஏ அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு h ஸோ ஏ வந்து 2h டிவைடட் பை 1 மைனஸ் ஒன் டிவைடட் பை tan பீட்டா மைனஸ் 1 அப்படின்னு கிடச்சிச்சு. ஓகேங்களா, நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ ஏ வேல்யூ எனக்கு தெரியும். ஆனால் கொஸ்டினில் அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, தி ஹைட் ஆஃப் தி லொக்கேஷன் ஆஃப் தி cloud ஃப்ரம் தி லேக். இதுதானே லேக்கு. ஸோ இதிலிருந்து ஹைட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட்டுனா ஏ ப்ளஸ் ஹெச், இது ஏ இது ஹெச், இது ரெண்டையும் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ h plus a தான் need to find. ஸோ h plus a எடுத்துக்கிறேன். அப்போ h வந்து எனக்கு தெரியாது, ஆனால் ஏவோட வேல்யூ எனக்கு இன்னும் தெரியும். ஸோ h plus இந்த வேல்யூவை ஏக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கிது, h plus 2h 1, இங்கே 1 இருக்குது. ஸோ இங்கே வந்து எதுவும் இல்லை. அப்போ நான் வந்து கீழே பேஸை ஈக்குவல் பண்ணுறதுக்கு நான் எல்சிஎம் எடுப்பேனா. ஸோ எல்சிஎம் எடுத்தால் மேலே வந்து tan பீட்டான்னு வரும். அப்போ 1 மைனஸ் tan பீட்டா டிவைடட் பை tan பீட்டா. இங்கே tan பீட்டா இங்கே tan பீட்டா காமனா. ஸோ அதுதான் இந்த ஸ்டெப் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஹெச் வந்து ஹெச் 2h இது வந்து மேலே போயிடுது. ஸோ மேலே போச்சுன்னா 2h tan பீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் tan பீட்டாவா. அப்போ ஹெச் காமனாக வெளில எடுக்கிறேன். இங்கே ஒரு ஹெச் இருக்குது, இங்கே ஒரு ஹெச் இருக்குது. காமனாக எடுத்தேன்னா இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது, 1 ப்ளஸ் 2 tan பீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் tan பீட்டா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு h காமனாக வெளில எடுத்த h 1 மைனஸ் tan பீட்டா ப்ளஸ் 2 tan பீட்டா அப்படின்னு வரும். ஓகேங்களா, இந்த tan பீட்டா வந்து நான் வந்து உள்ளே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து 1 தான் இருக்குது. ஆல்ரெடி இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. அப்போ நான் வந்து எல்சிஎம் எடுப்பேனா. அப்போ எல்சிஎம் எடுத்தால் மேலே கீழே 1 மைனஸ் tan பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணணுமா. ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 1 மைனஸ் tan பீட்டா ப்ளஸ் 2 tan பீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் 1 tan பீட்டான்னு வருமா. ஸோ ஹெச் 1 மைனஸ் tan பீட்டா, கீழே இருக்க 1 மைனஸ் tan பீட்டா ரெண்டு சாரி, இந்த இதில் இது மைனஸ் ஆச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 1 ப்ளஸ் tan பீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் tan பீட்டா அதுதானே இருக்கும். ஸோ இது ரெண்டும் மைனஸ் பண்ணுறேன். இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ரெண்டே மைனஸ் பண்ண மீதி என்ன இருக்குது, 1 மைனஸ் tan பீட்டா அதுதான் இருக்கும் டிவைடட் பை 1 மைனஸ் tan பீட்டா. ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ எக்ஸசைஸ் 6.5ல் ஃபஸ்ட்டு சம்மு அதுக்கான சொல்யூஷன் இது, செகண்ட் சம்மு அதுக்கான சொல்யூஷன் இது, தேர்ட் சம்மு அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம்மு அதுக்கான கொஸ்டின் இது, அதுக்கான ஆன்சர் இது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம்மு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது தான். செவன்த் சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. எயித்து சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நைன்த்து சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. 10th சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது. 11th சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 12th சம். 12th சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது.
நெக்ஸ்ட்டு 13th சம் கொஸ்டின் இது. அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். அதுக்கான சொல்யூஷன் இது. This is our final answer. Next 14th sum. Question இது. அதுக்கான சொல்யூஷன் இது. So the final answer. Next 15th sum பார்க்கலாம். 15th sum question இது. அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. So this is our final answer. Okay students, thank you. Next video பார்க்கலாம். Bye.